அதிமுக 2ஆக பிரிந்து தவிகவுக்கு ஆதரவு தரப்போகிறார்கள் என்கிற செய்தி பரவியவுடன் திருமாவளவனுடைய நிலைப்பாடு டக்கு என்று உடனே மாறி ஆதரவு கடிதத்தை கொடுத்து விட்டார். ஏனென்றால் நாம் தாமதித்தால் அவர்கள் தயாராக இருக்கிறாங்கிற நிலைப்பாடு வந்துருச்சுன்னா பிடி மாறிடும் என்பதில் ஒரு சோதாரிப்பான அரசியல் நடந்தது. ஏனென்றால் நீங்கள் இவர்களுடைய ஆதரவை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் ஆட்சி நடத்தினா பிடிபுறா மறைமுகமாக திமுக தலைமைக்குள்ளே இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த தலைமைக்கான நிலையில் தான் அவங்க 4 பேர் இருக்கிறாங்க ஒப்புதல் கேட்டு. அப்போ எதுவாக இருந்தாலும் அவனன்றி ஓரணிவும் அசையாது என்பதை போல ஸ்டாலினுடைய அந்த குறிப்பறிந்து தான் அந்த 4 பேர் இது பண்ணுவாங்க. இப்போ சண்முகம் கூட சொன்னார், நான் திமுகவோட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் இண்டிபெண்டன்ட் பார்ட்டி, நாங்கள் தனித்துவமான கட்சின்னு சொல்லி சொன்னார். என்றாலும் கூட அந்த ஒரு அவருடைய புரிந்துணர்வு அடிப்படையில் அதை செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் வந்து விட்டால், இவர்கள் தயங்கி அவர்கள் வந்து விட்டால் பிடி என்பது அதிமுக கைக்குள்ளே போகும், அது மறைமுகமாக பாஜக கையில் போகும் என்பது போல விளக்கம் சொல்லித்தான் திமுக தலைவரை சமாதானம் செய்திருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரியுது.